ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சேலஞ்சோடைய 35வது நாள் தான் வீடியோ பார்த்துட்ருக்கோம். மார்னிங் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான் பண்ணியிருக்கேன். சின்ன பாப்பாவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் அவள் எப்போவுமே பொரியலில் தான் சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம். அது உருளைக்கிழங்குனா சொல்லவே வேண்டாம். அதனால் நிறைய உருளைக்கிழங்கு வைமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் ஒயிட் ரைஸும் உருளைக்கிழங்கு மட்டும் அவங்களுக்கு பேக் பண்ணிவிட்டேன். பெரிய பாப்பாவுக்கு தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும். அவங்க அப்பாவுமே சாப்பாடு கொண்டு போயிட்டார். இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக கிளம்பிட்டார் அவர். பிள்ளைங்களை நான் தான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகணும். இப்போ பார்த்திங்கன்னா லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் கட் பண்ணால் இங்கே பாருங்கள், உள்ளெல்லாம் வெளியே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அழுகிட்டு இருந்தது. சரிடா வேறு ஸ்நாக்ஸ் போட்டுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க வேறு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. பசங்களை கூட்டிகிட்டு நானும் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அவங்கள கிளப்பி கூப்பிட்டு போகிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும். எப்போவுமே வந்து நான் போகிறேன்னா அவங்க அப்பா இருந்தாங்கன்னா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. நானும் கிளம்பிட்டு அவங்களும் கிளம்பி கூப்பிட்டு போகணும். பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு வந்து நான் வீட்டில் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு 10 மணிக்கு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸீடு பொடி வந்து இப்போ சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் பார்த்திங்கன்னா டிஃபன் எடுத்துக்கணும். டிஃபனுக்கு வந்து நான் 2 நாளாகவே என்ன எடுத்துக்கிறேன்னா ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கொய்யாக்காய், ஒரு வெள்ளரிக்காய், இது 2 மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். இப்போ மார்னிங் இதை மட்டும் சாப்பிட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஹாய், வாங்க. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி கொய்யாப்பழம் தான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய் எடுத்துக்கிறேன். என்னென்னா இந்த டைமுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு வந்து தோண மாட்டேங்குது. ஏன்னா மதியம் லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறோம். இதுக்கு நடுவில் ரொம்ப பசி எடுத்துச்சு ஒரு மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக டீயோ காஃபியோ குடிச்சுப்பேன். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ரொம்ப லைட்டாக நான் சாப்பிட்டுக்கிறேன். டீ காஃபி குடிக்காமல் இருக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக டீ குடிச்சிக்கோங்க. இல்லைனா மார்னிங்கே ஹெவியாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு டீ காஃபியும் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகாது. அதுக்காக தான் சொல்கிறேன். பட் இதுவே எனக்கு வந்து ஓகேவாக இருக்குது, எதுவும் பசிக்கலை, இது மாதிரி டீ காஃபி குடிக்கணும்னு தோணலை, எதுவும் கிரேவிங்ஸ் இல்லை அப்படின்னா நான் விட்டுருவேன். இதோட டேரெக்டாக லஞ்சு தான் சாப்பிடுவேன். அது அந்த டைமுக்கு மைண்டு எப்படி இருக்கோ அப்படி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம்ப்பா நம்மளால் வெயிட் லாஸ்க்கு. ஆனால் அது உடம்பு வந்து அப்படி தான் இருக்குன்னா ஓகே. பட் நம்ம நல்லாவே சாப்பிட்டுக்கிட்டே நம்ம வெயிட் லாஸ் ஆகலைன்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. அதனால் இந்த மாதிரி ரொம்ப நல்லா ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சக்ஸஸாக வெயிட் லாஸ் சூப்பராக பண்ணலாம். எனக்கு பார்த்திங்கன்னா அது சாப்பிட்டதே ஓகேவாக இருந்தது. நான் டீயோ காஃபியோ நடுவில் எதுவுமே சாப்பிடல. டைரெக்டாக வந்து லஞ்ச் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ லஞ்சுக்கு வந்து நான் வெண்டைக்காய் தான் பண்ணுறேன். வெண்டைக்காய் வந்து ஜஸ்ட்டு ஃப்ரை மட்டும்தான் பண்ணுறேன். ஏன்னா வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு பண்ணுறத விட எங்களுக்கு என்னவோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் உப்பு இது மட்டும் போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி, ஆயில் வந்து நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ரொம்ப கிடையாது. இப்போ வெண்டைக்காய் மட்டும்தான் நான் வந்து சாப்பிட போகிறேன். ஏன்னா குழம்பு வைக்கிற வேலை இல்லை. ஏன்னா நேற்றுக்கு குழம்பு இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் தக்காளி சாதமும் பாப்பாங்களுக்கு உருளைக்கிழங்கு கொடுத்தோம். அந்த தக்காளி சாதத்திலே கொஞ்சம் இருக்குது. பட் அது இருக்கட்டும், பசங்க வந்தால் சாப்பிட்டோம். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தோம்னா கண்டிப்பாக அதை நம்ம சாப்பிடக்கூடாது தான். அதனால் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த குழம்பு முட்டை அவ்வளோதான் இன்றைக்கி எனக்கு லஞ்சுக்கு. இப்போ என்ன போடுறேன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துட்டு போகிறேன். இவ்வளோதான் மிளகா பொடி நான் சேர்க்குறேன். அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, இவ்வளோதான். இதை நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். நல்லா ஸோ லைட்டாக சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இதை பாருங்கள், நான் இவ்வளோ கம்மியாக வச்சுருக்கேன்ட்டு. இவ்வளோ தான். இதிலே வந்து நல்லா வதங்கி அது வெந்து வந்துடும். இதை மாதிரி தான் நீங்கள் உருளைக்கிழங்காகட்டும், அதுக்கப்புறம் கோவக்காய், இந்த மாதிரி தான் எல்லாமே ஃப்ரை பண்ணணும். நான் இப்படி தான் பண்ணுறேன். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனவுடனே ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கலருமே ரொம்ப சேஞ்ச் ஆகலை, சூப்பராக இருக்குது பார்க்கவே. பார்த்தீங்கன்னா வானலில் ஒன்று கூட ஒட்டலை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகிட்டு வந்துடுச்சு. இந்த பக்கம் ரைஸ் வந்து எனக்கு வெந்துட்டுருக்கு. ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் தாங்க இந்த ரைஸ் வேகிறதுக்கு, ரொம்ப நேரம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே வெந்துடும். இதை அப்படியே சாப்பாடு வடிச்சிட்டு சாப்பிட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு.
இப்போ வந்து நான் அந்த சொன்னேன் இல்லைங்களா, நேற்று வச்சு குழம்பு தான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பசங்களுக்கு காலையில் தக்காளி சாதம்லாம் செஞ்சதால் இதுக்கு எதுக்குமே வேலையே இல்லை இந்த பழைய குழம்பு. சரி நம்ம தான் சாப்பிட்ணும்னு சொல்லிவிட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம், நல்லா இருக்குது குழம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் தான். வெண்டைக்காய் பொரியல் நான் நிறையவே எடுத்துக்கிட்டேன். மீதி குழந்தைங்களுக்கு எப்பவுமே நான் வைப்பேன், ஏன்னா ஈவினிங் வந்தால் பிள்ளைங்க சாப்பிட்டோம் பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு முழு முட்டை. நான் மேக்ஸிமம் சொல்கிறது தினமும் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க, அதுவும் அவிச்ச முட்டையாக எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர வேண்டியதுதான். துணி எல்லாம் மடிக்கணும், எல்லா துணி காயுது. நீ உன்னை நான் மடிக்க சொல்லவே இல்லையே, அப்படியே ஓவரா சீன் போடாத. டியூஷன் டைம் ஆயிடுச்சு. என்னுடைய கீழே இருந்தது பொம்மையை கீழே தொலைச்சிட்டிங்க, அழகாக இருந்துச்சு. இப்போ அது வாங்கணும். அதில் இருந்தது கீழே எங்கே தேடுற, இங்கே தொலைலம்மா, அது எப்பயோ தொலைஞ்சிடுச்சுன்னு சொன்னேன். கீழே இருந்தது. ஆ எங்கே தொலைஞ்சிச்சு? ஆமாம் ஆமாம், நீ தான் வாங்கி கொடுத்த. நீயா இருந்தா இப்படி தொலைச்சிட்டேன். ஆமாம் இதுதான் வச்சேன். என்னம்மா செல்லக்குட்டி தான், வெரி குட். காயெல்லாம் சாப்பிடும். நான் சாப்பிட்றேன். என்னப்பா இதுல போட்டு பேசஞ்சு சாப்பிட்றீ? அந்த சாப்பாட்டில் அது என்ன அரிசி தெரியுமா? சாமை அரிசி. பாப்பாவுக்கு வந்து என்னுடைய ரைஸும் அப்புறம் பொரியலும் போட்டு கொடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் வந்து கட் பண்ணது வந்து இப்போ வேறு ஒன்று போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த பைனாப்பிள் கெட்டு போச்சுன்னு அதை கட் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தக்காளி சாதம் இருந்தது, அதெல்லாம் கொடுத்து விட்டேன். எல்லாமே சாப்பிட்டாங்க. நானும் பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக டீ எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் கேட்குற விஷயம் டீ காஃபி குடிக்கலாமான்னு. நானும் குடிக்கிறேன், பார்த்திங்கன்னா கம்மியாக குடிக்கிறேன். இப்போ நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் ட்ரெட்மில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் ஒரு 10 நிமிஷம் பண்ணுறேன். இது ரொம்ப நல்லது, இந்த மாதிரி சைக்கிளிங் பண்ணுறது. நம்மளுடைய ஃபுல் பாடியுமே ஒர்க் ஆகும். நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் எனக்கு. நீங்கள் இந்த இன்டர்மிட்டல் ஃபாஸ்டிங் நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த 2 டேஸாக எனக்கு இன்னும் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 6:30 மணி ஆகிடுச்சி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜிம் ஒர்க் அவுட் அந்த மாதிரி ஆகிடுது. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டுக்கு வந்து சூப்பு தான் செஞ்சிட்ருக்கேன். என்ன சூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கேரட் பீன்ஸு அதுக்கப்புறம் ப்ரக்கோலி போட்டு தான் சூப் வைக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் பட்டர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். சேர்த்துக்கிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா இப்போ நான் இஞ்சி வந்து தட்டி வச்சுருக்கதை சேர்த்துக்கிறேன். அது கூட பூண்டுமே தட்டி வச்சதை சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வெஜிடபிள் சேர்த்துக்கணும். இது கூட நான் வேறு எதுவுமே நான் சேர்த்துக்கல, ஒன்லி வந்து வெஜிடபிள். ஒரே ஒரு தக்காளி மட்டும் டேஸ்ட்டுக்காக ரொம்ப சின்ன தக்காளியாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப தேவை கிடையாது, லைட்டாக மட்டும் போதும். இப்போ வந்து டைரெக்டாக வந்து வெஜிடபிள் சேர்த்துக்க வேண்டியது தான். வெஜிடபிள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து இது என்ன தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சு விசில் போட்டு நான் எடுத்துட்டேன். அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் வந்து உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். ஒரு 3 விசில் விட்டதுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ பெப்பர் அண்ட் சீரகம் ரெண்டுமே வந்து நான் நல்லா தட்டி இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து அவ்வளோதான், ஒரு பவுல் ஃபுல்லாக குடிக்க போகிறேன். நான் சாப்பிட்டதை வீடியோ எடுத்தோம், பட் ஆனால் வீடியோ வந்து இல்லை, அது என்னாச்சுன்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் அது ஒரு கப்பு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டுட்டேன். இது வந்து அவர் வரும்போது பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தாங்க, அதை தான் சும்மா காமிச்சிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. நீங்கள் வந்து வெஜிடபிள் சூப் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும். ஈவினிங் வந்து கூட நம்ம ஸ்நாக்ஸ் டைமில் கூட அது குடிக்கலாம், பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். எங்கள் பசங்களும் சாப்பிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.